ஆக்டர் சியான் விக்ரமோட வீர தீர சூரன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுமே நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் டிலே ஆகி இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஹைப்பேங்கிறது யாருக்கும் கிடையாது. ஈவன் எனக்கு கூட சுத்தமாக ஹைப்பே இல்லை. ஏதோ விக்ரம் சார் கம்பேக் அமைங்கிறதுனால இந்த படத்தை போய் பார்க்க போனோம். போய் பார்த்ததுக்கு ஏமாற்றவே இல்லை. கொடுத்த காசுக்கு ஒருத்தா வந்து இந்த படம் இருந்துச்சுன்னு சொல்லணும். லிட்டரலி 20 வருஷம் கழிச்சு ஆக்டர் விக்ரம் சாருக்கு பெரிய பேக் பஸ்டர் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. தங்களான்லேயே பிரேக் பண்ணிடுவோன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அதில் நடக்கலை. இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான கம்பேக் தான் விக்ரம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லணும். ஒரு காலத்தில் சாமி தில் துல்ங்கிற மாதிரி 8 படத்தை கொடுத்துட்டு டாப் ஹீரோவாக இருந்தவர் இப்போ பாட்டம்ல இருந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட படங்கள் மூலமாக நிறைய ட்ரோல் மெட்டீரியல் இருந்தார். ஏதோ கெட்டப் கொடுத்தா மட்டும் தான் இவர் நடிப்பாருங்கிற மாதிரி அனாவசியமான நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ் வந்தது இவருக்கு. ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே நைட்டுக்குள்ளே நடக்கிற கதையில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கெட்டப் சேஞ்ச் இல்லாமலே சூப்பராக நடிச்சிருந்தார் சொல்லணும். அடுத்த படத்தோட வில்லன் எஸ்.ஜே. சூர்யா பற்றி சொல்லணும்னா, இந்த மாதிரி போலீஸ் கேரக்டர் எந்த மாதிரி எப்போ பண்ணாலுமே ஒரே மாதிரியான மேனேஜர் தான் அவர் பண்ணியிருப்பாரு. கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன் தான் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் மேக் பண்ணி சட்டிலான ரோல் தான் நடிச்சிருக்காரு. சூப்பராகவே நடிச்சிருந்தா சொல்லணும். அதுக்கடுத்து மலையாள ஆக்டர் சுராஜை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் படத்தோட வெப்சீரிஸோட ரிவ்யூ நம்ம போட்டிருந்தோம். அதில் ஹீரோவாக தான் நடிச்சிருந்தாரு. நான் இவரோட மலையாள படங்கள்லாம் அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. இந்த ஒரு GRRR அண்டு நாகேந்திரன்ஸ் ஹனிமூனோட இந்த 2 படத்தோட தான் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆக்டராக தான் திகழ்றாருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நிறைய தமிழ் படம் நடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக இல்லையான்ட்டு. அடுத்த படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. லிட்டரலி படத்துக்கு படம் அவர் மியூசிக் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எங்கேயும் டவுன் ஆன மாதிரி தெரியல. சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு மியூசிக். இப்போ வர படங்களில் சாங்ஸ் எல்லாம் ஓகேவா இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தரமாக இருந்துச்சு. விக்ரம் சாருக்காகவே இந்த பிஜிஎம்லாம் கம்போஸ் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. மற்ற படத்தில் சினிமாட்டோகிராஃபி விஷுவல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீனும் மேக்கிங்கில் பக்காவாக இருந்துச்சு. ஸ்லோ மோஷன்ஸ் அதெல்லாம் பண்ணி எடிட்டேட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு ராவாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய சிங்கிள் ஷாட் சீன்லாம் படத்தில் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் சூப்பராகவே வந்திருக்கு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் ஆல்மோஸ்ட் 2 ஹவர் 3/4 மணி நேரம் தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு பெருசாக ஒரு இடத்துல லாகே தெரியல. லிட்டரலி படம் ஸ்டார்ட் ஆகி 21 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் விக்ரமே வராரு. அந்தளவுக்கு ஸ்டோரியில் என்ன கிரிப்பிங்காக கொள்ளிட்டு போயிருந்தாங்க. சில படங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், சில படங்களில் செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் 2மே சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இருக்கிற ஒரே குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்டோரியிலனா சரியாக பிடிபடலை. இது படம் செகண்ட் பார்ட்டுங்கிறதுனால நிறைய ஸ்டோரி கிராஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா, மேபி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சுன்னா அந்த படத்தில் இந்த படத்துக்கான ஆன்சர்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது. இன்னும் சொல்லணும் போனால் ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லை. முழுக்க கதையை ஃபோக்கஸ் பண்ணதுனால ஆக்ஷன் சீக்வன்ஸை மறந்து செகண்ட் ஹாஃப்லாம் அதுக்கு சேர்த்து வச்சு சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. மசாலா படமாகவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக தான் ஃபைட் சீன்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் வயலன்ஸும் அடல்ட் கண்டென்ட்டும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ தாராளமாக இதை படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இதுக்கப்புறம் படத்தில் மைனஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியலை. மேபி உங்களுக்கு இந்த படத்தில் லேக் ஃபீல் ஆகலாம். உங்களுக்கு இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.